தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தெய்வத்துக்கு கீழ்ப்படிவதே அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல, அதன்படி வாழ்ந்து அப்போஸ்தலர்கள் வாழ்ந்து தொடர்ந்தும் தங்களை பிடிக்க வந்த, தங்களை பயமுறுத்துகிற, தங்களுக்கு எதிரானவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறார்கள். இயேசுவை குறித்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 30வது வசனம், நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். நீங்க மரத்துல தூக்கி கொலை செய்த அந்த இயேசுவை, உங்களால புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, அடிக்கப்பட்ட, உபத்திரவப்படுத்தப்பட்ட, கொலை செய்யப்பட்ட அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அது மட்டுமல்ல, எழுப்பி இஸ்ரவேலருக்கு, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் மனம் திரும்புவதற்கும் பாவ மன்னிப்பை அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தினார். இந்த இயேசுவை தெய்வம் உயர்த்தி அந்த இயேசுவை வைத்திருப்பதன் நோக்கத்தை, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினதன் நோக்கத்தை, இந்த இயேசுவை தேவன் அனுப்பினதன் நோக்கத்தை, இந்த இயேசு அங்கே அடிக்கப்பட்டது, கொல்லப்பட்டது, இரத்தம் சிந்தப்பட்டதன் நோக்கத்தை இங்கே சொல்லி, அதற்கு நாங்கள் சாட்சி. எதற்கு சாட்சி? இயேசுவுக்கு சாட்சி. ரட்சிப்பை கொடுக்க வந்த அந்த இயேசுவுக்கு சாட்சி. ரட்சிப்புக்காக அடிக்கப்பட்ட அந்த இயேசுவுக்கு சாட்சிகளாக நாங்கள் நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார் என்பதாக இங்கே சொல்லுகிறார். இதான் சாட்சி. சாட்சியா வாழ்றீங்களா? என்ன சாட்சியா வாழ்றீங்க? இயேசுவுக்கு சாட்சியா வாழ்றீங்களா? உங்களை ரட்சித்த இயேசுவுக்கு சாட்சியா வாழ்றீங்களா? இயேசுவை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, உங்கள் மூலம் அவரை கண்டு கொள்ளத்தக்கதாக, உங்கள் மூலம் அவருடைய ரட்சிப்பு மற்றவர்களுக்கு வரத்தக்கதாக சாட்சியாய் வாழ்றீங்களா? இல்லை இயேசு விட்ட வந்துட்டோம், 2 கோட்டையும் சூட்டையும் போட்டு நல்ல ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்து இயேசு என்னை உயர்த்தி இருக்கிறார், இதோ சாட்சியாய் இருக்கிறேன் என்று வாழ்றீங்களா? எது சாட்சி? இயேசுவை போல வாழுகிறது சாட்சி. இயேசுவை போல வாழ்ந்து இயேசுவுக்கு நேராய் ஜனங்களை நடத்தும்படியாக வாழுகிறது சாட்சி. இதான் அவங்க இங்க செய்றாங்க. அதாலதான் அவங்களோட ஊழியத்துல 3000, 5000 திரளான ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்ப இந்த இயேசுடைய பிள்ளைகளாகிய நாங்க தொடர்ந்தும் அந்த இயேசுவை பிரதிபலிக்கத்தக்கதான ஒரு சாட்சி வாழ்க்கை நானும் வாழ, நீங்களும் வாழ பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்தும் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.